ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வரங்களை அள்ளித்தரும் வரலட்சுமி விரதம் வருகிற வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. 8/8/2025 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருகிறது. பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதத்தில் ஒன்று வரலட்சுமி விரதம். இது மகாலட்சுமி தாயாரை நினைத்து நம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பூஜை. இது 3 நாட்கள் நம்ம செய்வோம். வரலட்சுமி பூஜை செய்யறதுக்கு முதல் நாள் அம்மனை வீட்டிற்குள் அழைப்போம். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு 2வது நாள் மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்வோம். 3வது நாள் பூஜை பூர்த்தி செய்வதுன்னு இப்படி 3 நாள் நடக்கும். இப்படி நடைபெறக்கூடிய இந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் பண வரவை அதிகரித்து கொடுக்கும். அப்படிப்பட்ட பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்று வரும். அதற்கு முதல் நாள், அதாவது வியாழக்கிழமை அன்று மாலை 6 மணிலிருந்து 7:30க்குள்ளே கலசம் வச்சு வழிபடுறவங்களா இருந்தாக்கா அந்த நேரத்தில் வழிபட்டு அம்மனை வீட்டிற்குள் அழைக்கணும். இப்போ வரலட்சுமி விரதம் 8/8/2025 வெள்ளிக்கிழமை வருது. அம்மனை அழைக்கும் நேரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்று மாலை 6:30லிருந்து 7:30க்குள்ளே நம்ம வீட்டிற்குள்ளே அம்மனை அழைக்கணும். கலசம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு சொம்பு, நல்ல பித்தளை சொம்போ அல்லது செம்போ அல்லது வெள்ளியோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு செம்பு, அதில் சில பேர் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்வாங்க. தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சம் பன்னீர் அதையும் ஊற்றிட்டு இந்த கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாமே கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சள் தூள், கொஞ்சமாக குங்குமம், ஒரு எலுமிச்சப்பழம், 1 ரூபா காயின் போட்டு அதில் கொஞ்சம் மல்லிகை பூவும் போட்டுட்டு அதற்கு மேலே மாவிலை அல்லது வெற்றிலை வைத்து அதில் ஒரு தேங்காய் அம்மனாவே அதை பாவிச்சு அவங்களுக்கு மஞ்சள் பூசி அவங்களுக்கு அணிகள் எல்லாம் வச்சு நம்ம கலசம் ரெடி பண்ணுவோம். சில பேர் தண்ணீருக்கு பதிலாக பச்சை அரிசி அதில் நிரப்புவாங்க. அது ஒவ்வொருத்தரோட வழிபாட்டை பொறுத்தது. ஒவ்வொருத்தரும் முறையாக படிப்படியாக செய்துட்டு வராங்க. அவங்க வழியாக செஞ்சுட்டு வராங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் என்ன வழிபாடு செய்தார்களோ அதை மாதிரி செய்வது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரியும் செய்வாங்க. இப்போ அம்மனை அலங்காரம் பண்ணிவிட்டு வாசலில் கொண்டு போய் வச்சிடணும். ஒரு மணப்பலகையில் அதுலேயுமே மஞ்சள் பூசி மாக்கோலம் விட்டு அதில் அம்மனை உட்கார வச்சு அவங்கள ஆரத்தி எடுத்து உள்ளே அழைச்சிட்டு ஒரு இடத்துல நல்ல அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அம்மனை உட்கார வைப்போம். வியாழக்கிழமை மாலை செய்ய முடியல அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை காலை 6:15லேருந்து 7:15க்குள்ளே அம்மனை நம்ம வீட்டிற்குள்ளே அழைச்சிட்டு வரலாம். பூஜைக்குரிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களால் அம்மனுக்கு வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நீங்கள் பூஜை செய்யலாம். அப்படியே அந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியலன்னா காலைல 9:15லிருந்து 10:15 வரைக்கும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6:30 மணிலேருந்து 7:30 வரைக்குமே நீங்கள் பூஜை செய்யலாம். கலசம் வைக்காமல் மகாலட்சுமி தாயாரோட படத்தை மட்டும் வைக்கிறவங்களா இருந்தாக்கா வெள்ளிக்கிழமை அன்று காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் மகாலட்சுமி தாயாரோட படத்தை அலங்கரித்து வீட்டு வாசல்லிருந்து உள்ளே கொண்டு வச்சு பூஜை செய்யணும். அம்மனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இப்படி உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்க. எளிமையான முறையில் நீங்கள் இந்த மாதிரி நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வழிபடலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக நீங்கள் வைங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமைங்கும் போது சில பேர் வீட்டில் கொழுக்கட்டை இதெல்லாமே செய்வோம். இப்படி நம்ம என்ன செய்கிறோமோ அம்பாளுக்காக அதை மனதார சந்தோஷத்தோடு அவங்களுக்கு நெய்வேத்தியம் செய்யணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி தாயாரோட அஷ்டோத்திரம், கனகஸ்தாரா ஸ்தோத்திரம் இப்படி அம்பாளோட மகாலட்சுமி தாயாரோட பாடல்களை நம்ம வீட்டில் ஒலிக்க விடலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. புனர் பூஜை செய்யும் நேரம்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 9/8/2025 சனிக்கிழமை காலை 7:45 முதல் 8:45 வரைக்கும் புனர் பூஜை செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா 10:45லிருந்து 12:45க்குள்ளே நீங்கள் புனர் பூஜை செய்து முடிச்சிடலாம். அம்மனை அழைக்கும் நேரம், அதே மாதிரி பூஜை செய்யும் நேரம், புனர் பூஜை செய்யும் நேரத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பண வரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பூஜை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி கொஞ்சமாக வெட்டி வேறு, வெல்லம் வச்ச ஒரு கைப்பிடி அளவு, விரலி மஞ்சள் இல்லைனாக்கா குண்டு மஞ்சள், அப்படி இல்லைனாக்கா கஸ்தூரி மஞ்சள் உங்கள்கிட்ட இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வைக்கலாம்.
ஒரு பீஸ் மட்டும் வச்சா போதும். மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபட்டுட்டு ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி, ஓம் சுக்கர பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த 3 பொருட்களையும் வச்சு மூட்டையாக கட்டி மகாலட்சுமி தாயாரை மனதார நினச்சிட்டு இந்த மூட்டையை நீங்கள் நிலைவாசலில் கட்டி விடணும். இப்படி கட்டுறதுனால நம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும், மங்களங்கள் உண்டாகும், தொழில் சிறப்பாக நடக்கும், நமக்கு வர வேண்டிய பணம் சேரும். பணம் எந்த வழியில் வருதுன்னே தெரியாத அளவிற்கு நமக்கு பல வழிகளில் பண வரவுங்கிறது வரும். இந்த மூட்டையை வீட்டில் கட்டுவது போல் தொழில் செய்யும் இடத்துல கூட நீங்கள் கட்டலாம், தொழிலில் லாபம் கிடைக்கும். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நம்முடைய வீட்டில் நம்ம செஞ்சோம்னா மகாலட்சுமி தாயாரின் அருளில் பரிபூரணமாக நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், பரிபூரண அருள் கிடைக்கும், 16 செல்வங்களும் நம் வீடு தேடி வரும். குபேரருக்கு நிகரான ஒரு செல்வத்தை மகாலட்சுமி தாயார் நமக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. வரங்களை அள்ளித்தரும் வர மகாலட்சுமி தாயாரை மனதார நம் வீட்டிற்கு அழைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து நல்லதுகளும் நடக்கும். அந்த நாளில் உங்களால் முடிந்தது அப்படின்னா வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து உங்களால் முடிந்த தாம்பூலம் வைத்து நீங்கள் கொடுக்கலாம். சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு கூப்பிட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர், ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் சக்கரை பொங்கலோ என்ன நீங்கள் செஞ்சீங்களோ அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது என்ன பொருள் இருக்கோ, அதாவது வெற்றிலை பாக்கு, ஒரு மஞ்சள் கிழங்கு, தாலி கயிறு, பூ, தட்சணை ஒரு 5 ரூபா, இல்லை உங்களால் எவ்வளோ முடியுதோ, அதாவது எங்களால் எல்லாம் முடியும் அப்படின்னா நீங்கள் தாம்பூலம் செட்டையை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். முடியாதவங்க, ஏழ்மையாக இருக்கிறவங்க உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு 2 வளையல் வைத்து அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். உங்களால் முடிந்த பொருட்களை வைத்து ஒற்றைப்படையில் வைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் வரவங்களுக்கு, வர சுமங்கலிக்கு கொடுங்க. அவங்கக்கிட்ட சின்னவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி குங்குமம் வைத்து பூ கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவங்களுக்கு பிரசாதங்கள் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து வழி அனுப்புங்க. அப்படி உங்களை விட பெரியவங்க அப்படின்னாக்கா அவங்க காலை நீங்கள் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. உங்களால் முடிந்த சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தாம்பூலம் வைத்து கொடுக்கலாம். அப்படி உங்களால் வீட்டிற்கு அழைத்து கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, கலசம் வச்சு வழிபட முடியல, எங்களால் எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க, வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே நம்ம பூஜை பண்ணுவோம். அந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரோட படத்திற்கு வாசனை மிகுந்த மல்லிகை மலர்கள் போட்டு உங்களால் முடிந்த தீபத்தை ஏற்றி மனதார வணங்கிக்கோங்க. கோவிலில் போயிட்டு யாராவது ஒரு சுமங்கலி பெண்களுக்காவது உங்கள் கையால் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். நீங்கள் எதுவுமே கொடுக்க முடியலைன்னா கூட மருதனை இருக்கும், கண்டிப்பாக அனைவருக்கும் மருதனைங்கிறது கிடைக்கும். அந்த நாளில் மருதனை அரைச்சி நீங்களுமே வெள்ளிக்கிழமையில் நீங்களும் மருதனை போட்டுக்கிட்டு வர யாராவது சுமங்கலி பெண்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் அந்த மருதனையை நீங்கள் தானம் கொடுக்கும்போது மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். செல்வ கடாட்சம் நம் வீட்டில் ஏற்படும். அதனால் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் தானம் செய்யுங்க. யாராவது ஒருத்தருக்காவது வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க. நம்முடைய கடின உழைப்போட இது போன்ற நல்ல நாளில் நம்ம தாயாரை வணங்கும் பொழுது எப்பொழுதுமே நம்ம பூஜை செய்வோம், அம்மனை வணங்குவோம். இருந்தாலும் அவங்களுக்குரிய அந்த நாளில் நம்ம வணங்கும் பொழுது இன்னும் கூடுதலான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நிலைவாசலை கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த முடிச்சு 48 நாட்கள் அப்படி இருக்கட்டும். 48 நாட்கள் கழித்து அதை எடுத்து ஓடுற தண்ணிலையோ இல்லைன்னா கால்படாத இடத்துலையோ நீங்கள் போட்டுடலாம். அந்த நாளில் நெல்லிக்காய் வாங்கி வைத்து வழிபடுவது நம் குடும்பத்திற்கு செல்வ வளத்தை கொடுக்கும். தங்கத்திற்கு நிகரானது கல்லுப்பு, குண்டு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாங்கி வைப்போம் எப்பொழுதுமே. ஒரு நல்ல நாள் அப்படின்னா அதில் ரொம்ப 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 விசேஷமானது, மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமானது அப்படின்னா நெல்லிக்கனி வாங்கி வைத்து நம்ம வழிபடுவது நம் குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றி, பிரம்மாண்ட பொருட்செல்வம் நமக்கு கிடைக்கும், செல்வத்தை கொடுக்கும். அதனால் நெல்லிக்காய் வாங்கி வைத்து வழிபடுங்க. நெல்லிக்காய் தீபம் ஏற்றுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப விசேஷமானது. காலையில் 6 to 7 சுக்கர ஓரை, இரவு 8 to 9 சுக்கர ஓரை, மதிய நேரத்தில் வேணாம், காலை அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அடுத்த வருட வரலட்சுமி விரதம், வரலட்சுமி பூஜை நீங்கள் செய்யும் பொழுது இந்த நிலையை விட, இப்போ இருக்கிற நிலையை விட அடுத்த வருடம் நிச்சயம் பொருட்செல்வத்தில், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதை உங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம்.
அதனால் அதையுமே நீங்கள் செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 8/8/2025 ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அபிஜித் நட்சத்திரம் வருகிறது. கேட்டதை கேட்டபடி தரும், கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளித்தரும், பணம் பதவி அப்படி அனைத்தையுமே தரக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் அதையும் நீங்கள் பாருங்கள். மகாலட்சுமி தாயாரின் அருளில் அனைத்து செல்வங்களும் கிடைத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்க வாழ்த்துக்கள்.